OnePlusல வந்து 15T அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை ஏற்கனவே சைனா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனை தான் OnePlus 15C அப்படிங்கிற பேரில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதாக ஒரு ரூமர்ஸ் வருது. அதனால் இந்தியாவுக்கு இந்த ஃபோன் OnePlus 15T வருதா இல்லை OnePlus 15C வருதா அப்படிங்கிறத வந்து லான்ச்சுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோனை பற்றின A to Z ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம கையில் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல ஆஸ் யூஷுவல் இந்த ஃபோனோட பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் 8.35mm திக்னஸோட 194 கிராம் வெயிட் வருது. அதுபோல் இந்த ஃபோனுக்கு 4 IP ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதாவது IP66, IP68, IP69 மற்றும் IP69K அப்படிங்கிற 4 IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு வந்து மழைக்காலங்களில் ஃபோனை வெளியே எடுத்துகிட்டு போனோம் இந்த விதமான சேதாரமும் ஆகாது. மற்றபடி ஃப்ரேமை பொறுத்தவரையும் இது வந்து அலுமினியம் ஃப்ரேமில் செஞ்சுருக்காங்க. பேக் சைடில் கிளாஸ் ஃபைபரோட சேர்ந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலாக செஞ்சுருக்காங்க. அதாவது கிளாஸும் பிளாஸ்டிக்கும் சேர்ந்த ஒரு ஃபியூஷனாக இந்த மெட்டீரியல் இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கும் ஓப்போ கிறிஸ்டல் ஷீல்டு கிளாஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷனை பற்றி பேசியாச்சு, இப்போ டிஸ்பிளே பற்றி பேசலாம். அதுபடி பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.32 இன்ச்சுக்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு மேக்ஸிமமாக 165 ஹெர்ட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் போகுது. ஆனால் இது LTPO பேனலில் அதுபோல் LTPS பேனலில் தராங்க. அதனால் ஃபிக்ஸட் ரெஃப்ரெஷ் ரேட் நமக்கு இதில் கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும் கேட்டிங்கன்னா 60, 90, 120, 144 மற்றும் 165 அப்படிங்கிற மாதிரி வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டில் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற கண்டென்ட்ஸ்க்கு ஏற்றாப்புல இந்த ரெஃப்ரெஷ் ரேட் தானாலே மாறும். மற்றபடி இந்த டிஸ்பிளேக்கு 3840 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM சப்போர்ட், டால்பி விஷன், HDR10+ சப்போர்ட், HDR விவிட் மாதிரியே சப்போர்ட்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் அமேசான் பிரைம் மாதிரியான ஆப்ஸில் வந்து HDR கண்டென்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். மற்றபடி டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பார்க்கும்போது டிபிக்கல் பிரைட்னஸ் 800 நிட்ஸ் வரையும், 1800 நிட்ஸ் வரையும் HBM மோட்லையும், 3600 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயால் 1 நிட்ஸ் வரையும் டிம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. மேலும் பெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கம்மியான பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பெசல்ஸ் இருக்கிறத நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்ப கம்மியான பெசல்ஸ் இந்த ஃபோனில் வருது. நமக்கு 3D அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட் இருக்குது. ஸோ டிஸ்பிளே ஒரு தரமாக டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பரான டிஸ்பிளேயாக இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஸ்னாப் ட்ராகனோட 8 Elite Gen 5 அப்படிங்கிற 3nm ப்ராசர் வருது. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லவே வேண்டாம். நீங்கள் ஸ்க்ரீனில் இதோட ரேங்கிங்கை பார்க்கலாம். ஸோ ஹெவியான ஆப்ஸ், மல்டி டாஸ்கிங், கேம்ஸை பொறுத்தவரையும் எந்த ஹெவியான கேம்ஸும் விளாடலாம். ஸோ ஹெவியான ப்ராசஸிங் எல்லாமே பண்ண முடியும். இதுபோல் இந்த ஃபோனில் வந்து சில கேம்ஸ் வந்து 165 ஃப்ரேம்/செகண்ட் வரையும் விளாட முடியும் சொல்கிறாங்க. இந்த மொபைல் லெஜெண்ட்ஸ் மாதிரி கேம்ஸ்லாம் விளாடலாம்னு சொல்கிறாங்க. மேலும் நமக்கு இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா 4.45 மில்லியன் ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கும். அதுபோல் கேம் விளாண்டால் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதில் ஒரு 5150 mm² வேப்பர் லிக்விட் கூலிங் சேம்பர் தராங்க. இது போய் இந்த ஃபோனில் G2 அப்படிங்கிற கேமிங் நெட்வொர்க் சிப்பும் கொடுக்குறாங்க. அது மூலமாக கேமிங் விளாடும்போது நமக்கு வந்து நெட்வொர்க்கில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, அதை ஃபிக்ஸ் பண்ணிடும் சொல்கிறாங்க. மற்றபடி இப்போ சைனாவில் என்ன RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷனில் இந்த ஃபோன் லான்ச் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்தியாவுக்கு வரும்போது இந்த RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து மாறும். ஆனால் RAM டைப் பார்த்துட்டு நமக்கு LPDDR 5X Ultra Pro அப்படிங்கிற RAM வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான ரேமாக இருக்குது. அதுவும் ஸ்டோரேஜ் பார்த்துட்டு நமக்கு வந்து UFS 4.1 கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மற்றபடியாக மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கொடுக்கல. ஆனால் டியூல் சிம் கனெக்டிவிட்டி இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Android 16 பேஸ் பண்ண கலர் OS 16 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் சைனாவில் ரன் ஆச்சு. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது இது வந்து ஆக்சிஜன் OS அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் 2 ஒன்று தான், ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. பேர் மட்டும் மாறப்போகுது. மற்றபடியாக கேமராஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா தராங்க. அதுபடி பார்க்கும்போது மொதல் கேமரா ஒரு 50 மவுஸுக்கான சோனி சென்சர் பயன்படுத்துகிறாங்க. ரூமர்ஸ் படி பார்க்கும்போது இது சோனியோட IMX906 அப்படிங்கிற சென்சராக இருக்குன்னு சொல்கிறாங்க. சில லீக்ஸில் வந்து இது சோனியோட LYT 700 அப்படிங்கிற சென்சரும் வந்து வருது. ஸோ இப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஃபோட்டோட குவாலிட்டி கண்டிப்பாக நல்லா இருக்கும் இந்த ஃபோனில். மேலும் இந்த கேமரா வந்து f1.8 ஆப்பர்ச்சரில் வருது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்குது. இது போக ரெண்டாவதாக இந்த ஃபோனில் ஒரு 50 மவுஸுக்கான 3.5x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா பயன்படுத்துகிறாங்க. இது f2.8 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் இந்த கேமராக்கும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் தராங்க. இது போல் நமக்கு பிரைமரி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் 120 ஃப்ரேம்/செகண்ட் வரையும் வீடியோஸ் வந்து எடுக்கலாம். ஸோ ஒரு ஹையஸ்ட் ஃப்ரேம் ரேட்டில் உங்களால் வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும். இதுபோல் டால்பி வீடியோஸும் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அது போக மேக்ஸிமமாக 8K வரையும் வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணலாம் சொல்கிறாங்க இந்த ஃபோன் மூலமாக. அடுத்தபடியாக ஃப்ரண்ட்ஸ் செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. நோட் பண்ண வேண்டிய இந்த கேமரா மாதிரியான விஷயங்கள் சில அப்டேட்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்கிரேட் ஆச்சுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கேமராஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக நமக்கு இந்த ஃபோனில் வேறு என்ன சென்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா IR சென்சர் இருக்குது. அது மூலமாக ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். இது போக இந்த ஃபோனுக்கு ஆடியோ பொறுத்தவரையும் USB Type-C எடுத்துறாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி நெட்வொர்க்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு 5Gக்கான SNA சப்போர்ட், டியூல் 4Gக்கான VoLTE, Wi-Fi 7, Bluetooth 6.0, டியூல் பேண்ட் GPS, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸோ NFC இந்தியாவுக்கு வரும்போது கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடியாக நமக்கு USB Type-C வெர்ஷனை பொறுத்தவரை 2.0 போர்ட்டாக இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 7500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது.
இதுபோல் நமக்கு இந்த ஃபோனை வந்து 50 வாட்டில் வந்து வயர்லெஸ்லையும் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. மற்றபடியாக இந்த ஃபோன்லேயும் வழக்கமாக எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் பார்க்குற மாதிரி பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து தொடர்ந்து இந்த ஃபோன் மூலமாக கேமிங் அந்த MOBA அப்படிங்கிற கேம்ஸ்லாம் விளாண்டிங்கன்னா கூட 10.3 மணி நேரம் வரையும் நமக்கு வந்து கேம்ஸ் விளாடலாம்னு சொல்கிறாங்க. அதை வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணிங்கன்னா கூட சிங்கிள் சார்ஜில் 40 மணி நேரம் வரையும் உங்களால் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இதோட பேட்டரி கெப்பாசிட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது OnePlusோட கிளைமாக இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட சைனீஸ் ப்ரைஸிங்கை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். மேலும் இந்தியாவுக்கு இந்த ஃபோன் வந்து என்ன ப்ரைஸிங்கில் வருது, மேலும் என்ன நேமில் வருது அப்படிங்கிறதையும் வந்து வீடியோ லான்ச் ஆனதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணுவேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.